வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது இந்த காமன் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய நம்ம வெசல்ஸ்ல ஏற்படக்கூடிய அடைப்புகள், இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், பிளாக்கேஜ்ன்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் அதை எப்படி கிளியர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரலும் இருக்கணும். அதுக்கு மேலேயும் இல்லாமல் அது குறையாமலும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் இந்த டோட்டல் ப்ரொஃபைலில் உள்ள ட்ரைக்ளிசரைடு தான் மிக முக்கியமான ஒன்று. இதுதான் நம்மளுடைய இரத்த குழாய்களில் ஒரு அடப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டென்ட் இதுதான் ட்ரைக்ளிசரைடு அப்படிங்கிறது தான். இந்த ட்ரைக்ளிசரைடு அதில் ஒரு பாசி போன்று படிஞ்சு அதை நம்ம இரத்த குழாயக்கூடிய ஒன்று டைலட்டேஷன் ஆகுறதையும் குறைச்சிடுது, இரத்த குழாயில் உள்ளவுடைய அந்த இரத்த போக்கக்கூடிய அளவுகளையுமே குறைச்சிடுது சர்க்குலேஷனுடைய. இப்போ அந்த பிளாக் ஏற்படுத்துது. இந்த ட்ரைக்ளிசரைடு எப்படின்னா சுகர் கார்போஹைட்ரேட் எப்படின்னா இதுதான் கன்வெர்ட் ஆகி ட்ரைக்ளிசரைடாக சேஞ்ச் ஆகுது. இது எப்படி குறைக்கிறது அப்படின்னா டெய்லி நல்ல ஆக்டிவ் எக்ஸசைஸ், சில எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் ட்ரைக்ளிசரைடு குறையும். அதே மாதிரி ஒமேகா 3 அதே மாதிரி எடுத்துக்கிறதுனாலையும் குறையும். அப்படின்னு சொல்லக்கூடிய நட்ஸு அப்படிங்க எடுத்துக்கலாம். அது இந்த தேங்காய் இதெல்லாமே எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இருந்தால் தேங்காய் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தப்பான ஒன்று. கொலஸ்ட்ரால் அன்றாட ரெகுலராக இது எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஒன்று. அதை எடுத்துக்கிட்டாலும் கொலஸ்ட்ரால் எந்த விதத்துலையும் ட்ரைக்ளிசரைடாக கன்வெர்ட் ஆகுது, கெட்ட கொழுப்பாகவும் மாறாது. தேங்காயில் உள்ளது நல்ல கொழுப்பு தான். அது உடம்புக்கு நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. அதனால் அதையுமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருக்குது. இதை இல்லாமல் நம்ம வீட்டிலையே எப்படி இந்த ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டிலையே என்ன செஞ்சு சாப்பிட்டா அது குறையும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு ஜூஸ். இந்த ஜூஸை அன்றாட ஒரு தொடர்ந்து உங்களுக்கு ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த விதமான மருந்தோ மாத்திரையோ எதுவுமே வேண்டாம். டெய்லி காலையில் எழுந்தவுடன் இந்த ஜூஸை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. முதல் நாள்லாம் செய்யாதீங்க. அன்னன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா 10லேருந்து 15 நாள் உள்ள உங்களுடைய ட்ரைக்ளிசரைடு நார்மல் லெவலுக்கு வந்துடும். இதை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல போய் உங்கள் ஃபைலில் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுட்டு ஆஃப்டர் ஒரு 15 டேஸ் இதை குடிச்சிட்டு ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கன்ஃபார்மாக நார்மலாகவே வந்துடும். இப்போ பார்ப்போம் வாங்க. பூண்டு ஒரு 3 பல் எடுத்துங்க. சின்ன துண்டு இந்த மாதிரி கட் பண்ண ஒரு இஞ்சி சின்ன துண்டு வச்சுங்க. இந்த இவ்வளோ பெரிய துண்டு எடுத்துங்க. இவ்வளோ பெருசு வைக்கக்கூடாது. தோல் உரிக்கப்பட்ட இஞ்சி ஒன்று. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை 4 வெட்டி அதில் ஒரு பங்கு 1/4 பங்கு எலுமிச்சம்பழம். அதே ஒரு 1/4 பங்கு டீஸ்பூன் வெந்தயம் அதுவும் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு 4 கருவேப்பிள்ளை அதையும் எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு இந்த பொடியை கலக்கணும். இந்த நசுக்கி பார்ப்போம் இது எப்படி செய்கிறதுன்னு போட்டு இதை இஞ்சை நல்லா நசுக்குங்க. இஞ்சை நல்லா நசுக்கிட்டு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்து பூண்டையுமே இப்போ நசுக்கணும். வெந்தயம் போட்டு நசுக்கிடுங்க. வெந்தயத்தை வெந்தயம் இல்லைன்னா வெந்தய பொடியாக கூட எடுத்துக்கலாம். நசுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெந்தய பொடி எடுத்துக்கிறோம். கருவேப்பிலையை எடுத்து அதை நல்லா நசுக்கியாச்சு. இது நசுக்குனதை கரெக்டாக அவ்வளோ நம்ம சேர்த்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இருக்கும். இந்த 1 ஸ்பூன் எல்லாத்தையும் பண்ணதை நீர்மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் 1 ஸ்பூன் இருக்கும். இந்த 1 ஸ்பூன் நம்ம மோர் எடுத்துருக்கோம், நீர் மோர் நல்லா தண்ணியாக. அதில் இதை கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு கலக்கிடுங்க. நல்லா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழம் அதையும் அந்த மோரில் புழிஞ்சு விடுங்க. நல்லா சுத்தமாக அந்த 1/4 பங்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா அதையும் புழிஞ்சு விட்டு மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை எடுத்து காலையில் வெறும் வீட்டில் எடுத்துருங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு வந்தாலே நம்மளுடைய ட்ரைக்ளிசரைடுங்கிறது நார்மல் லெவலுக்கு வந்துடும். இது ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. அதிகபட்சம் 10லேருந்து 15 நாட்களுக்கு வரைனா கண்டினியூவாக தொடர்ந்து எடுங்க. வெறும் வயிற்றில் எடுத்துருங்க. அன்னன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிடுங்க. முதல் நாளே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலைல சாப்பிடணுங்கிறது சாப்பிடாதீங்க. அன்னன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட பலன்களையும் பயன்களையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.